பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான அறிவிப்புகள் வரும். அதேபோல திட்டங்கள்ல இப்போ மகளிருக்கு அனைத்து இதுலேயும் வந்து ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டேன். எல்லா பேருந்துகளையும் இலவசம் அப்படின்ற அந்த அறிவிப்பெல்லாம் வரும். அரசுக்கு வருவாயை கூட்டுவதற்கு பல புதிய வழிமுறைகளை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா அந்த ஏற்கனவே சொன்ன கமிட்டி தான், மான்டேக் சிங் அலுவாலியா கமிட்டி வந்து குழுவை நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு உங்களுக்கு இந்த நம்பிக்கையை கொடுத்துருக்கா இந்த பட்ஜெட்டு? அதுக்குள்ளே போல் நான் எனக்கு வேறு கன்சர்ன் இருக்குது. நான் இந்த பட்ஜெட்டை முழுவதும் படித்து பார்த்த போது பிபிபி பிரைவேட், அரசு தனியார் பங்களிப்பு அல்லது தனியார் என்கிற இந்த விஷயங்கள் உண்மையிலேயே இந்த சமீபகால தமிழ்நாட்டினுடைய எந்த பட்ஜெட்லேயும் இல்லாத அச்சுறுத்தல் என்று நான் பார்க்குறேன். எலக்ட்ரிசிட்டி போர்டை மட்டும் எடுத்துக்கிட்டா, ஏற்கனவே அமைச்சர் சொல்லியிருந்தார் மின் உற்பத்தியில் தனியாரை நாங்கள் ஊக்குவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் இப்போ என்னென்னா ஸ்மார்ட் மீட்டர் நாங்கள் சென்னையில் பொருத்த போகிறோம், தமிழ்நாடு முழுவதும் இண்டஸ்ட்ரியல் ஹவுஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்கார். இதோடு சேர்ந்து தொழிலாளிகளை பாதிக்கிற விஷயம் மல்டி ஸ்கில்லிங் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒயிட் பேப்பரில் 13வது பக்கத்தில் சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 72,000 வேக்கன்சிங்கிறத இப்போ குறைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு அதில் இருக்க போகுது. தமிழ்நாட்டில் இதுவரையிலும் டிரான்ஸ்மிஷன், உற்பத்தி, கடத்துதல், விநியோகம், இதில் உற்பத்தியில் தனியார் இருக்காங்க, ஏற்கனவே நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் டிரான்ஸ்மிஷனில், கடத்தலில் இதுவரை தமிழ்நாட்டில் தனியாரே கிடையாது. ஏன் இந்தியாவிலேயே கிடையாது. இப்போ நீங்கள் முதல் முறையாக கோயம்புத்தூர்லேருந்து அரியலூர் வர நாங்கள் அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் பிபிபி மோடுக்கு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. சில மாநிலங்களில் ஏற்கனவே பிஜேபி இருக்க மாநிலங்களில், அது மகாராஷ்டிராவில் குறிப்பாக இருக்குது, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், கர்நாடகாவில் எடியூரப்பா இருந்தபோது குஜராத், இதுதான் அவங்க சில ஏரியாவில் பண்ணியிருக்காங்க. அதை இப்போ பண்ணியிருக்காங்க. நீங்கள் எண்ணூர் தெர்மல் பவர் ஸ்டேஷனில் அந்த ப்ராஜெக்ட்டு 8,000 கோடி ப்ராஜெக்டை அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் பிபிபி மோடுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டைம் தரணும். நான் அதே போல் வெள்ளிமலை அதானிக்கு கொடுக்குற அந்த ப்ராஜெக்ட்டுக்கு 5,000 கோடிக்கு புனல் நிலையம், ஏற்கனவே அது சுற்றுச்சூழல் சம்மந்தமான இதெல்லாம் இருக்குது, அதுவும் தனியார் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் BESS, இது மொத்தமே தனியாருக்கு தான் கொடுக்க போகிறோன்னு இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் சார்ஜிங்க்கு இருக்கக்கூடிய 20,000 ஸ்டேஷன்ஸ் நாங்கள் அதை வந்து பிபிபி மாடலுக்கு போக போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. சம்திங் வெரி சீரியஸ். இது முழுவதும் அமல்படுத்தப்பட்டால் தமிழ்நாடு நீங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்ட் கம்ப்ளீட்டாக வெளியே போயிடும். இது எல்லாமே நீங்கள் வந்து இப்போது நேஷ்னல் மானிட்டைசேஷன் பைப்லைன் ப்ரோக்ராம்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறது. 17 லட்சம் கோடிக்கு EBயில் அதை பண்ண போகிறாங்க. அதில் அதுக்குள்ளே ஃபிட்டின் பண்ணுறது மாதிரி இது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. சம்திங் வெரி சீரியஸ். இதை நீங்கள் மகாராஷ்டிராவோட ஒப்பிடுற மாதிரி தெரியுது. அங்கே ஏற்கனவே அதானிக்கு வந்து கொடுக்கப்பட்டு பல புகார்கள் வந்துச்சு, அதெல்லாம் இருந்தது. ஆனால் இதில் நான் என்ன பார்க்குறேன்னா, இது எல்லாத்தையும் இணைச்சி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது. அதாவது ஒயிட் பேப்பரில் ஒன்று இருக்குது, அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று இருக்குது, இப்போ பட்ஜெட்டில் பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் இணைச்சி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தனியார் மயத்தை நோக்கிய மின்சார வாரியத்தை தனியார் மயத்தை நோக்கிய மிகப்பெரிய அடி என்று நான் சொல்லுவேன். அரசு சார்பில் அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்படுது இல்லை, என்ன காசு இல்லை. முந்தைய அரசு வந்து நிறைய வந்து கஜானாவை இது பண்ணிட்டாங்க, எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னே சொன்னாங்க. பெரிய அளவுக்கு கடன் சுமை இருக்குது, அதனால தான் தனியாரோடைய பங்களிப்பை கேட்குறோன்னு சொல்லி இந்த அரசு ஏற்கனவே அந்த ஒயிட் பேப்பர் வந்தப்போ அதுதான் விளக்கமாக கொடுக்கப்பட்டது. இப்போவும் அதை தான் சொல்கிறாங்க. இல்லை நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போது ஃபினான்ஸ் செக்ரட்டரி என்ன சொன்னார், நிதித்துறை செயலாளர் ஏதோ இப்போ நீங்கள் வரும்போது அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். என்ன சொல்லியிருந்தார், 50 வருஷம் ஆனாலும் கடன் வாங்க வேண்டிய தேவை இருக்குது அப்படி. பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இப்போ கடன் எவ்வளவு, 200 லட்சம் கோடி, 205 லட்சம் கோடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால். இப்போ லேட்டஸ்ட்டு கணக்கு ஒன்றும் நம்மகிட்ட இல்லை. நீங்கள் வந்து உலகத்திலேயே பெரிய பணக்கார நாடு அமெரிக்கா, அதிக கடன் வச்சுருக்க நாடு இது.
அதே நாடு இந்தியாவில் நம்பர் 1 நம்பர் 2 அதானி அம்பானி எல்லாம் கடன் இல்லாமல் இருக்காங்களா? ஸோ அது ஒன்று. அடுத்து டிரான்ஸ்போர்ட்டில் கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் ஜிசிசியில் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. என்னென்னா பஸ்ஸு முழுவதும் ஏற்கனவே திமுக பீரியட்லையும் கொண்டு வந்தாங்க, அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணோம், நிப்பாட்டிட்டாங்க. அடுத்து மொத்தமாக இதுக்கு தான் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு வாங்குறதுன்னு முடிவு, அரசே ப்ரொக்யூர் பண்ணி ஓட்டுறதுன்னு இப்போ அதை சொல்கிறாங்க. அதே போல் வேறு சில ஏரியாக்களில் மை ஹோம்னு ஒன்று சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இங்கே ஒரு நிறையா பேருக்கு வீடு தேவைப்படுது, எனவே நாங்கள் பிபிபி மோடுக்கு போக போகிறோம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முழுக்க அதில் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பும் அதுக்குள்ளே வரும். ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் எடுக்கிறதுக்கு போக போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. வெற்றி ஸ்கில் ட்ரைனிங், அதுக்கு ப்ரைவேட்டையும் சேர்த்துக்கிறோம். அதாவது ப்ரைவேட்டு கம்பெனியில் போய் ஒரு வேலை பார்ப்பார், ஆனால் சம்பளத்தை அரசாங்கம் கொடுக்கும் என்கிற முறையில் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். ஏன்னா இப்போ முற்றிலும் தனியார் மயப்படுத்துறதுக்கான பல்வேறு திட்டங்களோட தான் ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது. இந்த பட்ஜெட்டில் இருக்க தனியார் மயத்தை நோக்கிய இந்த நிகழ்வுகள். வேறு சில ஏரியாக்களில் அதிகாரிகள், அஃப்கோர்ஸ் அமைச்சர்கள் புதுசாக வந்திருக்காங்க, எல்லாருமே கற்றுக்க வேண்டியிருக்கும். பட் ஏற்கனவே மீனவர்களுக்கு 8000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கதை நாங்கள் 6000 ரூபாயிலேருந்து 7000 ரூபா மாற்றுவோன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, குறைக்கப்பட்டிருக்கு. இல்லை அது தெரியாமல் சொல்லியிருக்காங்க. அவங்க உயர்த்துறன்னு தான் சொல்கிறாங்க, 6000லேருந்து 7000 உயர்த்துறோன்னு சொல்கிறாங்க. பட் என்ன பிரச்சனைனா ஏற்கனவே 8000 ரூபா வாங்கிட்டாங்க. இல்லை 8000 20000 ரூபா ஆக்குறன்றதான் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருந்தார் முதலமைச்சர். நான் அதுக்குள்ளே போகல, கரெக்டு அப்படி சொல்லியிருந்தார். அதில் கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்தால் கூட இது என்ன நாளைக்கு என்ன ஆகிடக்கூடாதுன்னா, இதன் அடிப்படையில் வந்துருச்சுன்னா 1000 ரூபா குறைஞ்சிரும், சம்திங் வெரி சீரியஸ். அதே போல் சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ், அந்த திட்டத்தை உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அதிகாரிகள் கரெக்டாக என்ன பண்ணணும், நீங்கள் 10,000 பள்ளிகளுக்கு 139 கோடி. நான் அதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தா 380 ரூபா வருது. 380 ரூபா செலவழித்து நீங்கள் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸாக மாற்றிட முடியுமா? அப்படின்னா நீங்கள் வந்து அத்தை கூலிக்கு அமர்த்தினா கூட க்ளீன் பண்ணுறதுக்கு, அப்புறம் செக்யூரிட்டி ஒர்க்குக்கு இதெல்லாம் இருக்கும்போது அது சாத்தியம் இல்லை. எனவே அதை கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக வேலைவாய்ப்பு சம்மந்தமாக ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை. நீங்கள் மனித விலங்கு மோதல் 2-3 ஒரு 10 செகண்ட் மட்டும். மனித விலங்கு மோதல் சமீப காலத்தில் அதிகமாக நடந்த மாவட்டங்களில் ஒன்று கன்னியாகுமரி மாவட்டம். தென்காசி வரை வந்துட்டு ஏன் கன்னியாகுமரிக்கு போகலைன்னு எனக்கு புரியலை, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ மகாபலிபுரத்தை சொல்கிறது மாதிரி ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்கணும், கன்னியாகுமரியும் சுற்றுலாவுக்கு ஒரு அங்கே அமைச்சர் சுற்றுலாத்துறை அமைச்சரே கூட இருக்கார், ஆனால் அதை விட்டுட்டாங்க. இந்த மனித விலங்கு மோதலையும் அவங்க விட்டுட்டாங்க. அடுத்து அரசு ஊழியர் ஆசிரியர், எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு நிமிஷம் அதை மட்டும் சொல்லிடுறேன். அரசு ஊழியர் ஆசிரியர்கள் ஓய்வூதியம் குறித்து ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, அதை பற்றி எதுவுமே இல்லை. போன திமுக கவர்மெண்ட்டில் சொன்ன டாப்ஸ், தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், அதில் கூட 50% கடைசி ஊதியத்தில் 50%ங்கிறத 30% சொல்லிட்டு அடுத்து வரும்போது பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. இப்போ வந்து அதை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை. பகுதி நேர ஆசிரியர்கள், கெஸ்ட் லெக்சரர்ஸ், இந்த மாதிரி தற்காலிகம் ஒப்பந்த பணிமுறையில் இருக்கவங்க, வெளிமுறை முகமையில் இருக்கவங்க, இவங்களை பற்றி இவங்கெல்லாம் பெரிய எதிர்பார்ப்போடு இந்த எலெக்ஷனில் ஓட்டு போட்டாங்க. ஒரு வார்த்தை கூட இல்லாதது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. ஒருவேளை மானிய கோரிக்கையில் வந்தால் நல்லது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.